லாபங்க. 2.5 வருஷத்துக்கு சனி 11ல் நிற்க போகிறார். சும்மா எல்லாத்தையும் யோசிச்சுக்கினே இருக்காது. பழைய கடன்கள் பைசல் ஆகும். விஷ்ணு வழிபாடு, பள்ளி கொண்ட பெருமாள் வழிபாடு, விஷ்ணு காயத்ரி கேட்க கேட்க அனுகூலம். தொழில் இல்லை, உத்தியோகம் இல்லை, வியாபாரம் இல்லை, படிப்பில்லைன்னு புலம்பிக்கினே இருந்திருப்பீங்கள்ல ரிஷபம். அந்த புலம்பெல்லாம் வேணாம். விசிட்டிங் கார்டே டிசைன் பண்ணி வச்சுக்கிங்க. என்ன தொழில் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு கார்டு ரெடி பண்ணுங்கள். இந்த டிசைன் அந்த டிசைன், டிசைனரை வச்சு பண்ணுங்க. பலன்னு கார்டு போடுங்க. 1000 கார்டு போட்டாலும் பந்தாவாக போடணும். எப்படியே பந்தா, புரியுதா? சூப்பராக வேலை செய்யும். தந்தையார் வழி, தாயார் வழி, தேக ஆரோக்கியம் பார்த்துக்கணும். தாய் தந்தையரை கூட்டு போய் மாஸ்டர் செக்கப் பண்ணிக்கணும். அரசு துறை, அரசியல்வாதிகள்லாம் சக்ஸஸ் ஆவாங்க. தேக ஆரோக்கியத்தில் ரொம்ப நாள் பிரச்சனை கொடுத்துருக்கோம் ரிஷபத்துக்கு. 1 நாள் 2 நாள் ரெஸ்ட் எடுக்கிறதோ இல்லை ஹாஸ்பிட்டலில் போய் படுத்துட்டு சின்ன சர்ஜரி பண்ணிடுறதோ தெம்பாயிடுவீங்க. அப்பாடான்னு இருக்கும். காஸ்மெட்டிக் சர்ஜரிலாம் நிறைய ரிஷபராசி தான் பண்ணுவாங்க. கலைத்துறையினர், மீடியா துறையினர் பெரிய கௌரவம் ஏற்படும். பெரிய தொழிலதிபர்களாக நிறைய ரிஷபராசிக்காரங்க மாறுவாங்க. சும்மா யோசிச்சுக்கினே இருக்காதீங்க. செல்வி சொல்கிறாரு ஊன்னுலாம் சொல்லாதீங்க. நீங்கள் இறங்கி வேலை செய்யணும். நானாக வேலை செய்ய முடியும்? நாள் நல்லா இருக்குது, கோள் நல்லா இருக்குது, கிரகம் நல்லா இருக்குது, சந்தோஷமாக இருன்னு சொல்கிறேன். 2 வருஷம் சும்மா ஜோசிகாரெல்லாம் பார்த்துட்டு இருக்காதீங்க. டைம் வேஸ்ட் ஆகும். உனக்கு இந்த திசை அந்த திசை அந்த புத்தின்ட்டு உங்களை குழப்பிடுவாங்க. கல்யாணம் பண்ணாமல் பண்ணிக்கோங்க. எல்லாமே பாசிட்டிவாக நினைங்க. வண்டி வாகனம் வேகமாக கண்டிப்பாக நடக்கும். இளம் வயதை சார்ந்த ரிஷபராசிக்காரர்கள் பெற்றோர்களுடைய தேக ஆரோக்கியத்தில் அதீத கவனமாக இருக்கும். ஞாபகத்தில் வச்சுக்க. ஐயோ நீ நல்ல ஃபஸ்ட்டு எனக்காக எழுத்து ஒரு வாட்டி செக் பண்ணிவிடுன்னு சொல்லு. உங்கள் எழுத்தில் என்ன ப்ராப்ளம்? காது, மூக்கு, தொண்டை, சைனஸு, ஒத்த தலைவலி, அலர்ஜி, வெர்டிகோ ப்ராப்ளம், தலை மயக்கம், இதெல்லாம் உங்களுக்கு வரும். நீங்கள் தான் பார்த்துக்கணும். தலைகாணி 4 தலைகாணி வச்சு தூங்குங்க. தலைவலி வராமல் என்ன வரும்? பெப்பரன்னு தூங்கலாம் கூடாது. டாக்டர்ஸ் ஆலோசனை யூடியூப்லலாம் நல்ல டாக்டர்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க. அது மாதிரியே தூங்குங்க. ஓகேவா? பழைய கடன்கள் தீரும். புது கடன் வரும். வீடு வாங்கினா, நிலம் வாங்கினா வராத, இல்லைன்னா திருடணும். ஸோ ஜாலியாக இருங்க.